நீ சமையல் கட்டை தாண்டி ஒரு சாதனை தேரில் ஏறி இந்த உலகை ஆள பெண்ணே ஓடி வா. வீட்டில் சாதம் மிஞ்சிருச்சினாலோ இல்லை குழம்பு எதுவும் இல்லை அப்படின்னு தோணுறப்ப இந்த மாதிரி ஒரு முட்டை சாதம் செஞ்சு கொடுங்க. பசங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு சாதத்தை வடித்து வச்சுக்கோங்க. ஒரு வானிலை வச்சு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. கூடவே கருவேப்பிலை, வரமிளகா, வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு அதிலே முட்டையை ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. எவ்வளோ சாதம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி. நான் இப்போ 2 முட்டை உடச்சி ஊற்றுறேன். அது உடச்சி ஊற்றி நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் அதோட ஈரப்பதம் போனோன்னே சாதத்தை கொட்டி நல்லா கிளறிக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.